ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலோ ஆர்த்தி கஃபே. நம்மளோட Q&A செஷன். இதில் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. இதுக்கு உங்களை வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஷினில் ஆரம்பிக்க முன்னாடி உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். நம்மளோட ஷார்ட்ஸுக்கும் சரி, வீடியோஸுக்கும் சரி நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. அதாவது உங்களோட கண்டென்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஒரு சமயத்தில் யோசிக்க வைக்குது. சில பேர் வந்து நாங்கள் உங்கள் கண்டென்ட் பார்த்துட்டு நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளை மீட் பண்ணுறவங்களும் நம்ம எங்கேயாவது பார்க்குறவங்களும் அதையே சொல்கிறாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக நிகழ்வாக மனசுக்கு தோணுது. இதோட அப்படியே நம்ம கேள்வி பதில் செக்ஷன் போயிடலாம். ஏற்கனவே நம்ம சொன்னது தான், நீங்கள் வந்து நிஜமாலுமே ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் நிஜமாலுமே ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 20 years ஆச்சு. ஸோ அந்த கேள்விக்கு பதில் நாங்கள் வந்து நிஜமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். பஸ் இதெல்லாம் சாத்தியமா? எப்படி இதெல்லாம் பண்ண முடியுமா? சும்மா இதெல்லாம் வந்து நீங்கள் ரீல்ஸுக்காக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீல்ஸுக்காக அப்படிங்கிறது கிடையாது. ரீல்ஸுக்காக நம்ம என்ன தான் பண்ணாலுமே அது வந்து அப்படி பண்ண முடியாது. நடக்கலை அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. இன்னொன்று, அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து இருக்க முடியும். அதில் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் ஒன்றுமே இல்லை. இருக்க முடியாது அப்படிங்கிறது எங்களால் யோசிக்கவே முடியல. ஏன் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கேள்வியாக இருக்குது. ஒன்றுமே இல்லையே. நம்ம வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அழகாக நம்ம லைஃப்பை ஓட்டுறது தானே வாழ்க்கை. நம்ம ஷார்ட்ஸில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளேயே வரோம். அதில் வந்து இப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வேலையே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அப்புறம் வந்து கமெண்ட்டுக்கெலாம் பதில் போடுறதே இல்லை. ஒன்லி உங்களுக்கு வியூஸ் மட்டும் தான் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா கமெண்ட்டையும் பார்க்குறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், எல்லா கமெண்ட்ஸையுமே நான் வந்து படிப்பேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதை நான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கு. சில சொல்லக்கூடிய பதில்களுக்கு நான் சொல்கிறேன். அதர்வைஸ் வந்து நான் இந்த உங்களுக்கு இப்போ ஹார்ட் சிம்பிள் ஒன்று கொடுக்குறோம். நாங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லா கமெண்ட்டையுமே ஒரு கமெண்ட் கூட விடாமல் எல்லா கமெண்ட்டையுமே நாங்கள் வந்து பார்க்க தான் செய்கிறோம். அதில் மாற்றமே இல்லை. யாருங்க வந்து கேமராமேன் அப்படின்னு கேட்குறாங்க. கேமராமேன் மட்டும் இல்லைங்க, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு எல்லாமே வந்து நம்ம செல்ஃப் தான். அதனால் வந்து ஆலினால் அழகராஜா மாதிரி நான் தான் வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, எடிட்டிங்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மிக்க நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. அப்புறம் எல்லாருமே வந்து சொல்கிறது அந்த சாங் செலெக்ஷன் அது ஒரு ரொம்ப ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது மாதிரி அந்த கடைசியில் காட்டுற சின்ன சின்ன பொம்மைகள் அதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லலை, எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன். அதை கொஞ்சம் சுவாரஸ்யம் கலந்து சொல்கிறப்போ உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதால தான் இந்த ஒரு சின்ன மெனக்கடல். ஸோ அதுக்கு உங்கள் அன்பு, உங்கள் ரெகக்னேஷன் கிடைக்கிறது இன்னும் எங்களை வந்து உத்வேகப்படுத்துது. இன்னும் நாங்கள் நல்ல 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 விஷயங்கள்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இதில் இன்னொரு விஷயம் வந்து, நிறைய பேர் உங்களோட வீடியோஸு சின்ன வயசு பசங்க இப்போ மேரேஜ் ஆனவங்க வந்து உங்கள் வீடியோஸு பார்க்கணும். அவங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன, வாழ்க்கைக்கோட அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னு, இதெல்லாம் பெரிய வார்த்தைகளாக இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து எங்களுக்கு கொடுக்குது. அப்புறம் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விகளுக்கு சில பதில்கள். ஏன் சார் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வந்து ஏன் ரிவீல் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லாம் கேட்குறீங்க. இது எகைன் வந்து இந்த இடத்துல ஒருத்தங்க கமெண்ட் கூட அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வர விருப்பம் இல்லாதவங்களோட ஒரு உணர்வை மதித்து நம்ம அதை பண்ணுறதே அவங்க மேலே உள்ள ஒரு லவ், பாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுதான், அவங்களுக்கு வர விருப்பம் கிடையாது. வர விருப்பம் இல்லாதவங்கள நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை நீ வா வந்து உட்காரு கேமராவில் என் கூட அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது சொல்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. அதுதான் உண்மையான ரீசன். அவங்க வர விரும்பலை, அதனால் நான் அவங்கள கூப்பிடல, காட்டலை. இதுதான் ஆக்சுவலி. வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. பர்பஸ்ஃபுல்லாக இவங்களை காட்டவே கூடாது, அவங்க வரேன்னு சொன்னாலும் இல்லை நீ வராத எனக்கு காட்டக்கூடாது அப்படிங்கிறதான் கிடையாது. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அது நான் வீடியோவில் என்ன பண்ணுறேனோ அதே தான் அவங்களுக்கு காட்டுறேன். எங்கள் லைஃப்பில் நான் எப்படி நடந்துக்கிறேனோ அதுதான் வீடியோவும் நாங்கள் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் சொல்லணும், நிறைய பேர் வந்து அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்களை சொல்லி பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசு பசங்களும் வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி கண்டென்ட் அப்படிங்கிறப்ப
இன்னும் நம்ம நல்லா ரொம்ப சூப்பராக விஷயங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் நிறையா பேரை மீட் பண்ணேன். நாங்கள் பார்க்குறப்போ சின்ன வயசு பசங்களே நிறைய பேரை நாங்கள் மீட் பண்ணோம். எங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 25 வயசு பசங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. நல்லா இருக்குது அங்கிள் உங்கள் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு வந்து பதில் இதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நாங்களும் நல்ல நல்ல கண்டென்ட்டை கொடுக்க முயற்சிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.